வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம ஸ்பந்தனா கம்பெனி பத்தி பார்க்கலாம். ஸ்பந்தனா வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. லோன் குடுக்குற கம்பெனி. இது வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 250 இருக்கு. இதனோட புக் வேல்யூ ரூ. 169. கிட்டத்தட்ட ரூ. 100க்கு மேல பிலோ த புக் வேல்யூல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து அ நல்ல அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ஆனா, இப்ப ஸ்பந்தனாவுல என்ன நெகட்டிவ்னா, லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேல அ ப்ராஃபிட்டே பண்ணல. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ப்ராஃபிட்டே பண்ணல. எல்லாம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் குடுத்த அமௌண்ட் வந்துட்டு அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. 216 கோடி கிட்ட குடுத்த லோன் வந்து கலெக்ட் பண்ண முடியல. அது ஒரு ரீசன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து பேங்குக்கு ஈக்குவலா நேஷனல் பேங்க் ஈக்குவலா இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. லோன் அந்த இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால ஸ்பந்தனா வந்து விழுந்துட்டே இருக்கு. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பந்தனா பார்த்தீங்கன்னா ரூபாயில இருந்தப்ப கூட ஸ்பந்தனா வந்து டிவிடெண்ட் எதுவும் குடுக்கல. ஸோ இது ஒரு ரீசன். இப்ப நம்ம கன்சிடர் பண்ணலான்னா, கன்சிடர் பண்ணலாம். ஆனா இது வந்து ரெக்கவர் ஆவறதுக்கு இன்னும் 2 குவார்ட்டர் ஆகும். ஸோ கன்சிடர் பண்றவங்க ஸ்பந்தனா கன்சிடர் பண்ணலாம். கம்பெனி நல்ல கம்பெனி தான். கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா, இது ரெக்கவர் ஆகறதுக்கு இன்னும் 2 மந்த்ஸ் ஆகும் கண்டிப்பா. ஆனா இப்ப அண்டர் புக் வேல்யூ இருக்கிறதுனால இது தைரியமா கன்சிடர் பண்ணலாம். அடுத்த கம்பெனி வந்து பீராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இது இவங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 340 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதனோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 75. இது வந்து ஓவர் பிரைஸா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, ஓவர் பிரைஸ்டு பிளஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆ ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ 2025ல 32.81 தான் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு ரெட்யூஸ் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ். ஆ ஸோ நாம இது பிராஜ் கன்சிடர் பண்றதுக்கு பதிலா நாம வந்துட்டு ஐடிசியே கன்சிடர் பண்ணிறலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5,398 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் குடுக்குறேன்ட்டு போனஸ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 26 நவம்பர் 25. ஸோ இந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ள நாம்ப ஒரு ஷேர் ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் வச்சிருந்தோம்னா, ஒரு ஷேர் நமக்கு போனஸா கிடைக்கும். இப்ப 10 ஷேர் இந்த ரெக்கார்ட் டேட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்னா, 10 ஷேர் வந்து போனஸா கிடைக்கும். ஸோ ஒரு ஷேர் ரூ. 5,000க்கு வாங்குனோம்னா, இன்னொரு ஷேர் போனஸா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு லாட்டரி மாதிரி. கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம். தேங்க் யூ.